இன்னும் நம்ம மேல இவ்ளோ அன்பா இருக்கானே, இதெல்லாம் உண்மையா? உண்மையாதான் இருக்கணும். ஏன்னா அவன் இங்க வந்தது எதர்ச்சியா நடந்தது. நாம இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால அவன் போய் பேசல. நம்ம மேல இன்னும் அன்போடு தான் இருக்கான். ஆனா அந்த அன்பை காரணமா காட்டிதானே எல்லா தப்பையும் பண்ணா. இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நான் என்ன பண்ணணும்? அக்கா என்ன டீப்பா யோசிக்கிறாங்க? அக்கா அக்கா அனுக்குட்டி வா. நீ எப்படா வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? ஹே, எனக்கா ஒன்னும் ஆகலையே. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. என்ன அனுக்குட்டி, நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கார்த்திக் அங்கிளை பத்தி தானே யோசிக்கிறீங்க. எதுவும் இல்ல. அவர் உங்க கூட சண்டை போட்டாரு தானே? சண்டையா? இல்லையே. நீங்க தான் அண்ணு கார்த்திக் அங்கிள் உங்ககிட்ட சண்டை போட்டாரு தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அங்கிள் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணாரு. அப்படியா? ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அக்கா, அனு யாரு? எனக்கு தெரியலம்மா. அவருக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருக்கும். அக்கா, கார்த்திக் அங்கிள் ரொம்ப பாவம்ல. ஏன் அப்படி சொல்ற? அங்கிள் அவங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. இப்ப கண்ணு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காருல, அவங்க கூட இருந்து பாத்துக்கலால. அவங்க இருக்காங்களோ இல்லையோ, அவங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, கார்த்திக் அங்கிள் சரியாகிற வரைக்கும் நீங்க அவங்க கூட இருங்க அக்கா. கண்ணு தெரிஞ்சிருந்தா அங்கிள் அப்படி பேசியிருக்க மாட்டார்ல. உங்க வாய்ஸ் அவங்க வாய்ஸ் மாதிரி இருக்கனாலதான் அவர் அப்படி நினைச்சிட்டாரு இல்லக்கா? இருக்கலாம். அப்ப நீங்களே பாத்துக்கோங்கக்கா. எனக்காக, அணுக்குட்டிக்காக நீங்க கார்த்திக் அங்கிளை பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ்க்கா? பாத்துக்கிறேம்மா. அவர் இங்க இருக்கிற வரைக்கும் நானே பத்திரமா பாத்துக்கிறேன். நல்ல அக்கா. என்ன இன்னும் காணோம்? என்ன பத்தா, என்னாச்சு? ஏன் வாசலே பாத்துட்டு நிக்கிற? மாலினி லேசா வயிறு வலிக்குதுன்னு சொன்னா. வலியா? ஐயோ, என்ன பண்ணுது? எங்க இருக்கா அவ? கேப் ஏதாவது புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லட்சுமியும் கிருஷ்ணாவும் அவளை அப்பவே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. போன் போட்டா போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன் அப்பத்தா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? நான் அப்பவே வந்திருப்பேன்ல. எந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? என்ன அப்பத்தா நீ? இதோ வந்துட்டாங்க. என்னன்னு டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்ப மாலினிக்கு எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல தங்கச்சிமா, ஃபால்ஸ் பெயின் தான். இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே. ஆமா அத்தா, லேசா சூட்டு வலிதான் இருந்திருக்கு. கசாயம் கொடுத்து பாக்கலான்னு சொன்னா எங்க கிருஷ்ணா கேக்குறான். அத ஹாஸ்பிடலுக்கே கூட்டிட்டு போனோம். ஆனா டாக்டர் இன்னும் 10 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்கா? ஆமா சுந்தரி, இன்னும் 10 நாள் இருக்கான். உன் கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நான் குழந்தை பெத்துப்பேன். நான் குழந்தை பெத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அப்புறம் உன் கல்யாணத்தை பாக்குறது எப்படி? வெற்றி மாமா உன் கழுத்துல தாலி கட்டுறத என் அம்மா கண்ணார பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன்னு என் புள்ளையும் சொல்லிருச்சு.
இப்பவே பிள்ளையோட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? அக்கா விட்டா அவ இப்பவே புள்ளைக்கு ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். சும்மா இரு கிருஷ்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சுந்தரி. கிருஷ்ணா தான் பதறி போய் வான்னு கூட்டிட்டு போயிட்டான். இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டா 4வது நாள்ல நான் மாலினிய ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அங்க வச்சு அவளுக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, 10 நாள் தான் இருக்கு. இப்ப நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா? அட என்ன புள்ள நீ, கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் குழந்தை பெத்துக்க போறேன். ஆமா, உமையால் அம்மா ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, என்னைக்கு போறோம்? பாத்தியா, ஊன்னு இவ்ளோ நேரம் கத்திட்டு இருந்தவ வலி கொஞ்சம் குறைஞ்சதும் துணி எடுக்க கடைக்கு போறத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா. யாரு? ராதா மேடமா? நான் தான், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்? இல்ல, நடந்ததை நினைச்சு என் மேல கோவமா இருந்து வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். நேரம் ஆக ஆக மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நல்லா ஃப்ரீயா இருக்கு. என்னங்க நீங்க, அது உங்க பர்சனல். அதுக்காக ஒரு பேஷண்ட்டை கஷ்டப்படுத்த முடியுமா என்ன? நீங்க இப்ப பேஷண்ட் தானே, உங்களை பாத்துக்கிறது தான் என் வேலை. இருந்தாலும் உங்க மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏதோ ஒரு எமோஷனல்ல நீங்க அப்படி பேசிட்டீங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நீங்களும் அதை மறந்துடுங்க, சரியா? கண்டிப்பா மறந்துடுறேங்க. இப்ப உங்களுக்காக நான் வீல் சேர் கொண்டு வந்திருக்கேன். வீல் சேரா? எனக்கா? ஆமா, எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி உள்ளே இருப்பீங்க? இப்ப வேற மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுல இருந்து வெளியில வந்து ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கு ரூமை விட்டு கொஞ்ச நேரம் வெளியில போகணும். தேங்க்ஸ்ங்க. எனக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? சார், பேஷண்டோட ஹெல்த்தை விட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். நீங்களும் பேஷண்ட் தான். இதுல வந்து உட்காருங்க, நான் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நேத்து முழுக்க சாரி, இன்னைக்கு தேங்க்ஸா? வாங்க வந்து உட்காருங்க.